எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகள் எப்படி போகணும் அதை பற்றிலாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி, வடக்கு பொய்கை நெல்லூர். இந்த இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பல்வேறு மகான்கள் மற்றும் சித்தர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் கோரக்கர் சித்தர் பற்றியும் வடக்கு பொய்கை நல்லூரில் அமர்ந்துள்ள அவரது ஜீவ சமாதியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 350க்கு மேற்பட்ட கோயில்களுடைய வரலாற்று செய்திகளை பதிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். வாங்க இப்போ இந்த சித்தருடைய ஜீவசமாதி இருக்கிற இடத்தை பற்றி பார்ப்போம். 11 சித்தர்களுள் புகழ்பெற்ற சித்தராக விளங்குபவர் கோரக்கர் சித்தர் ஆவார். இவர் அகத்தியர் மற்றும் போகரிடம் சீடராக இருந்தவர். 11 சித்தர்களில் 16வது இடத்தில் உள்ளவர் கோரக்கர் சித்தர் ஆவார். கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்ததாக நூல்கள் தெரிவிக்கின்றன. இவர் தமது இளம் வயதினை கோவையில் உள்ள வெள்ளையங்கிரி மலையில் கழித்தார். இது இவரது பிறப்பிடமாகவும் கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய நாட்டின் தென் வட மாநிலங்களிலும் சீன நாடு முதலிய கீழ் நாடுகளிலும் கோரக்கர் வரலாறு அறியப்படுகிறது. கடல் சார்ந்த நகரமான நாகப்பட்டினம் பல்வேறு தொன்மையான கோயில்களை கொண்டது. நாகையிலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வடக்கு பொய்கை நல்லூர் இருக்கிறது. இங்கே தான் இந்த கோரக்கர் சித்தனுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சித்தரை தரிசிக்கிறாங்க. வரும் பக்தர்களுக்கெல்லாம் எப்போதும் சுட சுட இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது. இவ்வூர் செல்லும் வழியெல்லாம் படகுகளும் வலைகளும் நிறைந்து இருந்தன. இவைகள் நமக்கு நெய்தல் நிலத்தின் வளமையும் நமக்கு காட்டுகிறது. நெய்தல் வளமும் மருத வளமும் நிறைந்த இந்த சிற்றூர் வடக்கு பொய்கை நல்லூர் ஆகும். இவ்வூரில் பால்மொழி அம்மை சமேத நல்லூர் நாதர் என்னும் பழமையான சிவாலயம் உள்ளது. இது தேவார வைப்புத்தலங்களில் ஒன்றாகும். ஊரின் சாலை ஓரத்தில் மிக பிரம்மாண்டமான முகப்பு தோற்றத்துடன் எழுந்துள்ளது கோரக்க சித்தரின் ஜீவசமாதி பீடம். இந்த கோரக்க சித்தர் ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. நாங்கள் செல்லும்போது மழை பெய்து விட்டிருந்தது. ஒரு அழகிய மயில் தோகையை விரித்தபடி எங்களை வரவேற்றது. வாயில் மண்டபத்தில் காவி உடை தரித்த சிவனடியார்கள் நிறைந்திருந்தார்கள். நாம் இப்போது ஆசிரமத்தின் உள்ளே சென்றால் நடுநாயகனாக கோரக்கரின் ஜீவசமாதியை நாம் காணலாம். சமாதியை கண்டவுடன் நமக்கு ஒரு இனம் புரியாத பக்தி மற்றும் நமக்குள் ஒரு அமைதி ஏற்படுவதை உணரலாம். கிழக்கு நோக்கிய பீடத்தின் முன் அழகிய பெரிய அர்த்த மண்டபம் உள்ளது. கருவறை ஸ்தூபி மின்னும் பொற்பூரை போல விளங்குகிறது. ஆசிரமத்தின் கருவறையில் பகுதியில் நீள் சதுர வடிவில் செங்கற்களால் கட்டப்பட்ட சமாதி மேடை அமைந்துள்ளது. இந்த மேடைகளுக்கு கீழ் அமைந்துள்ள நிலவரையில்தான் போகர் கோரக்கரை சமாதியிட்டார். சமாதி மேடையின் மேல் முன்பகுதியில் கருங்கற்களால் செய்யப்பட்ட பாதரட்சியுடன் கூடிய 2 திருவடி கமலங்கள் உள்ளன. அடுத்து பின்பகுதியில் அரை அடி தூரத்தில் 2 சிறிய திருவடி கமலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருவடிகள் லிங்க திருமேனிகளாக கருதப்பட்டு கோமிகையுடன் கூடிய ஆவுடையார் அமைப்பின் மேல் இடம்பெற்றுள்ளன. பெரிய திருவடிகளின் கீழாக 24 ருத்ராட்ச மணிமாலை ஒன்றின் இடையில் 6 இதழ்கள் கொண்ட சுதை மலர் ஒன்று வடிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் பெரிய திருவடிகள் சிவபெருமானின் பாதங்களாகவும் சிறிய திருவடிகள் உமையவளியின் பாதங்களாகவும் கருதப்பட்டு இவர்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் நிகழ்த்தப்படுகிறது. இவருடைய சமாதி முன் நாம் அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் இருந்தால் நம் மனதிற்கு மிகப்பெரிய அமைதி மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உருவாவதை உணரலாம். சமாதிக்கு ஆரத்தி காட்டும் போது நம் உடலுக்குள் ஒரு சிலிப்பு ஏற்படுவதை நாம் உணரலாம். ஆசிரமத்தில் உள்ள இடதுபுறத்தில் அலுவலகம் மற்றும் அன்னதான கூடம் உள்ளதை காணலாம். வலதுபுறத்தில் தியான மண்டபம் உள்ளது. கோரக்க சித்தனுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சமயம் சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்த பொழுது தேவி சற்று கண்ணயர்ந்தாள். சிவபெருமான் உரைத்து கொண்டிருந்த தாரக மந்திரத்தை மீன் குஞ்சு ஒன்று கேட்டு மனித வடிவமாகியது. சிவபெருமான் அதற்கு மச்சேந்திரன் என்று பெயரிட்டு சிறந்த சித்தராக்கி ஞானத்தை பரப்புமாறு அருள் புரிந்தார். மச்சேந்திரன் தவம் புரிந்து சிறந்த சித்தரானார். இவர் ஒரு ஊரில் சென்று கொண்டிருந்த பொழுது இவருக்கு பிச்சையிட்ட பெண் மனக்குறையோடு பிச்சையிட மச்சேந்திரர் அப்பெண்ணின் உனக்கு ஏற்பட்ட துன்பம் யாது என வினவினார். அப்பெண் தான் மகப்பேறு இன்றி வருந்துவதை கூறினாள்.
மச்சேந்திரர் சிறிது திருநீற்றை கொடுத்து, இதனை நீ உட்கொள்வாயானால் மகப்பேறு அடைவாய் என்று கூறிவிட்டு சென்றார். தான் திருநீறு பெற்ற செய்தியை அவள் அண்டை வீட்டு பெண்ணிடம் கூறினாள். அவளோ, உனக்கு விபூதி கொடுத்தவர் போலி துறவியாய் இருந்தாலும் இருக்கலாம், எனவே நீ அவ்விபூதியை உட்கொள்ளாதே என்று சொன்னார். இதனால் அச்சமடைந்த அப்பெண் தான் பெற்ற திருநீற்றை அடுப்பில் கொட்டினாள். சில ஆண்டுகள் சென்ற பின் மச்சேந்திரர் மீண்டும் அவ்வூருக்கு வந்தார். தான் முன்பொரு சமயம் பிள்ளை பேற்றிற்காக திருநீறு அளித்த பெண் வீட்டிற்கு சென்று, அம்மணி, உன்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும், அவனை அழைப்பாயாக என்று கூறினார். பக்கத்து வீட்டு பெண் பேச்சை கேட்டுக்கொண்டு அன்புடன் அளித்த விபூதியை உண்ணாமல் அடுப்பில் போட்டுவிட்டு இப்பொழுது மகன் இல்லாமல் வருந்தும் நிலையை கூறி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் அப்பெண். மச்சேந்திரர், சரி, அந்த விபூதி எங்கு கொட்டினாய் என்று கேட்டார். அவளும் அந்த விபூதி இருக்கும் அடுப்பின் சாம்பலை காட்டினாள். மச்சேந்திரர் அடுப்பின் பக்கத்தில் நின்று கொரக்கா என்று கூப்பிட்டார். அடுப்பு சாம்பலிலிருந்து குழந்தை ஒன்று சித்தர் திருநீறு கொடுத்த காலம் முதல் இருக்க வேண்டிய வளர்ச்சியோடு வெளிப்பட்டது. அந்த கோதார அடுப்பின் சாம்பலிலிருந்து வெளிப்பட்டதால் கோரக்கர் என்று பெயரிட்டு சீடனாக ஏற்றுக்கொண்டார். கோரக்க சித்தரின் பிறப்பு சித்த புருஷர்களின் பிறப்பிலேயே விசேஷமான தன்மை கொண்டது. விபூதி எனில் சாம்பல் என்ற ஒரு பொருளும் ஞானம் என்ற மறுபொருளும் உண்டு. அப்படிப்பட்ட விபூதியிலிருந்து பிறந்தவர் இவர் என்பார்கள். ஆணும் பெண்ணும் கூடி அந்த கருவால் வளரும் உயிர்கள் கருமண் சார்ந்தவை. ஆனால் அவ்வாறு இல்லாமல் விதிவிலக்காக பல மனித உயிர்களும் தோன்றியுள்ளன. அப்படி விசேஷமாக பிறந்தவர்கள் ஒருவர்தான் கோரக்கர். இந்த சித்தர் சீனா சென்று அங்கு 500 ஆண்டுகள் சித்து விளையாடியுள்ளார். பின்னர் தமிழகம் வந்து 400 வருட கால தவ வாழ்க்கைக்கு பின் தில்லைவனம் சென்று சிதம்பர ரகசியத்தை உருவாக்கியதில் போகரும் இருந்திருக்கிறார். இந்த இடத்தில் குருவாரம், பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் மகான் அருள் வேண்டி இரவில் பக்தர்கள் அங்கு தங்கி செல்கிறார்கள். இந்த அன்னக்காவடி என்பது இந்த கோரக்க சித்த சமாதியை நாள்தோறும் இரவில் அடியர்களுக்கு அன்னம்பு அளிக்கும் ஒரு சம்பிரதாயமாக பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறது. பக்தர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்றன, கேட்ட வரங்கள் பலிக்கின்றன. திருமணம் கைகூடாமல் இருக்கும் ஆண் பெண் என்று பலரும் வந்து சித்தரின் அருளாசையை பெற்று வெகு சீக்கிரத்திலேயே திருமணம் கைகூட பெறுகின்றார்கள். இந்த ஆசிரமம் வந்து காலை 5 மணி முதல் பகல் 1 மணி வரையும், மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். பூஜை நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணிக்கும் மதியம் 12:30 மணிக்கு இரவு 8:30 மணிக்கு நடக்குது. கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு இங்கே ஆசிரமத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நாகையிலேருந்து வேளாங்கண்ணி செல்லும் சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வடக்கு பொய்கைநல்லூர். சென்னையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு பேருந்துகள் மற்றும் ரயில் வசதிகள் இருக்கிறது. நீங்கள் நாகப்பட்டினம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சித்தனுடைய ஜீவசமாதியை பாருங்கள். அவரோட சித்தருடைய அருளும் ஆசையும் எல்லாருக்கும் தேவைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய சக்தியே அதிகம். நீங்கள் போய் பார்த்துட்டு அவருடைய அருளையும் ஆசையும் நீங்கள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு தளத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.